வெல்கம் டு ரேவதி ஓஆர்டிஏ ஃபேமிலி. மனிதர்கள் மனிதர்கள் அப்படின்னாலே குறையே இல்லாத மனிதர்கள் இல்லை. நான் ஏற்கனவே புத்தரோட ஒரு கதையை சொல்லியிருக்கேன், அந்த கடுகு கதை. அதாவது ஒரு அம்மா தன்னுடைய இறந்த குழந்தைய உயிர்ப்பித்து தர சொல்லி புத்தர்கிட்ட கேட்டாங்க. அப்போ புத்தர் என்ன சொன்னாருன்னா, இறப்பே இல்லாத ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு துளி கடுகு வாங்கிட்டு வாங்க, ஒரு பிடி கடுகு வாங்கிட்டு வாங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவும் அந்த ஊர் ஃபுல்லாக அலைஞ்சிட்டாங்க, பக்கத்து ஊருக்கும் போயிட்டாங்க, எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு வந்துட்டாங்க. இறப்பே இல்லாத வீடே இல்லை. அந்த அம்மா அந்த நிமிஷமே அதை உணர்ந்துட்டாங்க. உணர்ந்து, புத்தரே நான் உணர்ந்துட்டேன், இறப்பே இல்லாத வீடே இல்லை, அதனால் என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் இதை ஏற்றுக்கிற பக்குவம் கொஞ்ச நாள் அவங்களுக்கு வர கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இழப்புன்றது ஈடுகட்ட முடியாதது இல்லைங்களா. ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன இருக்குது, குறைகள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குங்க. ஒருத்தர் நல்லா டிராயிங் வரைவாங்க, ஒருத்தர் நல்லா பேசுவாங்க, ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, ஒருத்தர் நல்லா என்ன பண்ணுவாங்க, கதை கட்டி விடுவாங்க, ஒருத்தர் நல்லா என்ன பண்ணுவாங்க, நிறைய பாராட்டுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்குது. நிறைய பேர் கதை எழுதுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அழகாக ஓவியம் வரைவாங்க, அழகாக சமைப்பாங்க. சில பேர் அழகாக சமைப்பாங்க, மீன்ஸ் அதை அழகாக பரிமாறுவாங்க. சூப்பராக சில பேர் ரெசிபிலாம் சூப்பராக சமைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கில் ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தாங்க சேம் குறைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த குறையை நம்ம குறைன்ற கதவை மூடிட்டு அதை மட்டும் நம்ம பார்க்காம எல்லாரையும் நம்ம அன்பாக நேசிக்கணும். அன்பாக நம்ம நேசித்து சந்தோஷமாக பேச ஆரம்பித்தோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்குதுன்னா நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுதான். எப்படி இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுது. ஃபஸ்ட்டு நம்ம இப்போது எந்த காலத்தில் இருக்கோன்னு பார்க்கலாமா? எந்த காலத்தில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா, அதாவது மன அழுத்தத்தில் இருக்கீங்களா, அப்போ நீங்கள் தாங்க இறந்த காலத்தில் இருக்கீங்க, அதாவது பாஸ்டன்ஸுங்க, அதாவதுங்க பாஸ்டன்ஸில் இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கீங்களா, அதாவது எதிர்காலம் பற்றியா ரொம்ப பயம், ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல அப்படின்ற பயம். சில பேர்லாம் நாளைக்கு என்ன சமைக்கணும்னு கூட யோசித்து பயப்படுவாங்க. ஸோ அது ஃப்யூச்சர் டென்ஸ், ஓகேவா? அது எதிர்காலம் பற்றிய பயம். அடுத்து நீங்கள் ரொம்ப மைண்ட் காமாக இருக்கீங்களா, எதை பற்றியும் பயப்படாதீங்க, அதாவது வர்றது வழியில் நிற்க போகிறதில்ல அப்படின்றது சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும்னா வந்து தான் தீரும், பிரச்சனை வராதுன்னா வராமல் இருக்க போகிறதில்ல, பிரச்சனை வராதுன்னா கண்டிப்பாக வராது, அதுதான் உண்மை. அப்படின்னா அப்படி மன அமைதியோடு இருங்களேன், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். சேலஞ்சஸ் மைண்ட், நான் பார்த்துக்கிறேன் அந்த சேலஞ்சை. ஏன்னா லைஃபே ஒரு சேலஞ்ச் தான். கடவுள் நமக்கு ஒரு சேலஞ்ச்ஃபுல் லைஃப் தான் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு தூங்கி எழுந்து நம்ம விழிக்கிறோம் பாருங்கள், அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் தான், சரிங்களா? ஸோ அந்த மன அமைதியில் நம்ம இருக்கிறது நிகழ்காலம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.